நேற்று முன்தினம்தான் இதே தஞ்சை மண்டலத்திற்கு வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டுக்காக வந்தேன். இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கு, உங்கள் மாநாட்டுக்கு, மன்னிக்குவன் நம்ம மாநாட்டுக்கு வர வச்சிருக்கிறார் நம்முடைய தகைசால் தமிழர் பேராசிரியர் ஐயா காதிர் மொய்தீன் அவர்கள். அவர் எப்போ அழைச்சாலும் நான் வந்துடுவேன். இது வரைக்கும் நான் மறுத்ததில்லை. அவர் ஒவ்வொரு முறையும் இந்த சமுதாயத்தை சார்ந்த ஏதேனும் நிகழ்ச்சிக்கு, விழாவுக்கு, மாநாட்டுக்கு என்னிடத்தில் வந்து தேதி கேட்க வருவார். நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் வர வேண்டும்? தொலைபேசிகளை அழைத்து உத்தரவிட்டால் நான் வந்து விடுவேனே என்று நான் சொல்வது உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பவும் உங்களோட இருக்கிறவங்க. உள்ளத்தால் உணர்வால் உடன்பிறப்புகள் நாம். இது இன்று நேற்று ஏற்பட்ட உணர்வல்ல, காலங்காலமாக தொடரக்கூடிய நட்பு. பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் இணைக்க பாலமாக இருந்ததே திருவாரூரில் நடந்த மிலாது நபி விழாதான். தமிழ்நாட்டின் வரலாற்றை புரட்டி போட்ட 1967 தேர்தலில் பேரறிஞர் அண்ணாவுக்கு தோள் கொடுத்து நின்றவர் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையில் அசன் அப்துல் காதர், கருணை ஜமால், கவிஞர் காமு ஷெரீப், இசைமுரசு நாகூர் அனிபா, அண்ணன் சாதிக் பாட்ஷா, ரஹ்மான் கான் போன்ற ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் உற்ற தோழர்களாக உடனிருந்தாங்க.